சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஈஸ்வரியாக்காக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுவோம். துளசி தான் கால் பண்றா. துளசி சொல்லு. அக்கா, பஞ்சாயத்தும் அவனோட ரவுடி பசங்களும் உமா வீட்டுக்கு போய் தேடி பார்த்துட்டு அவங்க அங்க இல்லன்னதும் ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க உமாவோட அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அங்கதான் உமா அம்மாவையும் தம்பியையும் தலைமறைவா மறைச்சு வச்சிருக்காளாம். பஞ்சாயத்தும் ரவுடிகளும் அங்க போய் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க சீக்கிரமா அங்க போயிடுங்கக்கா. நீங்க போய் அம்மாவையும் தம்பியையும் எப்படியாவது காப்பாத்திருங்க. நீ கவலைப்படாத துளசி, நான் பக்கத்துல போயிட்டேன். பஞ்சாயத்து தலைவரும் அவன் ரவுடிங்களும் அம்மாவையும் தம்பியையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் உங்ககிட்ட போயிடுவேன். நீ தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. சரி சரி. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். என்னடா இது பூட்டி கிடக்கு? கதவு தட்டுங்க. சரி தலைவரே. யார் வீட்ல இருக்கா? வீட்ல கதவு தரங்க. கதவு தர போறீங்களா இல்லையா? ஐயோ, கதவு தரங்க. கேக்கலையா? வீட்ல யாரு? கதவு தரங்க. கதவு தரங்க. கதவு தரங்கன்னு சொல்றேன். கதவு தரங்கன்னு சொல்றேன்ல. யார் வீட்ல? யார் வீட்ல? என்னடாச்சு? யாரும் கதவு திறக்க மாட்டாங்க தலைவரே. அப்புறம் எது கதவு தட்டுறீங்க? கதவு உடைச்சிட்டு உள்ள போங்க. போடா கதவா. போங்கடா, போய் தேடுங்கடா. ஒரு மூளை முடுக்கி இண்டி இடுக்கி எல்லா இடத்துலயும் போய் தேடுங்கடா. விடாதீங்க, தேடுங்க. நம்ம ஊருக்கு போயிட்டாங்களா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மாவையும் தம்பியையும் அக்கா காப்பாத்திருப்பாங்களா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? தலைவரே, என்ன விட்டுருங்க. விட்டுருங்க தலைவரே, என்ன விட்டுருங்க. எங்கடா உங்க அக்கா உங்க அம்மாவும்? தெரியாது, என்ன விட்டுருங்க. பயமுடுறா. என்ன விட்டுருங்க. துளசி, ஒழுங்கு மாதிரிதான் வெளியில வந்துரு. இப்ப நீ வெளியில வரல
விட்டுருங்க தம்பி இன்னைக்கு நீ உசுரோட பார்க்க முடியாது. ஆ. வெளியே வாங்க நீ. என்ன விட்டுருங்க தலைவரே, என்ன விட்டுருங்க. ஏய் துளசி, உன் தம்பி கதற சத்தம் உன் காதுல கேட்கலையா? ஆ. மரியாதையா வெளியில வா. இப்ப வரியா? விடுங்க விடுங்க. ஐயா என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா என் புள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. கையெடு. சாவித்ரி, மகனுக்கு ஒரு ஆபத்து வந்ததும் உனக்கு அப்படியே துடிக்குதா? அப்ப நானு என் மகனை நான் எடுக்க போறேனே. ஐயா எனக்கு எப்படி இருக்கும்? ஐயா எப்படி இருக்கு சொல்லு. ஐயா நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எந்த தப்புமே பண்ணலையா? எங்களையே இப்படி பாடாப்படுத்துறீங்க, அப்படி விட்டுடுங்க ஐயா. நீங்க எந்த தப்பு பண்ணலையா? மாமன் பொழைக்க மாட்டானா டாக்டர் சொல்லிட்டார். அதுக்கு காரணம் நீ பெத்து வச்சிருக்கிய உன் மவதான். பிள்ளைய பெத்து கண்ணு கண்ணா வச்சு ஆளாக்கன அந்த புள்ள இப்ப என்ன விட்டு போயிடுவான் போல இருக்கு. இந்த நாகராஜோட வம்சம் வாரிசு இல்லாம போயிடும் போல இருக்கு. நான் ஆதரவு இல்லாம நிற்கதியா நிக்க போறேன். இதுக்கு காரணமான அவளையும் அவளை இஷ்டம் போல ஆட விட்ட உன்னையும் உனக்கு புள்ளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக இந்த பையனை நான் கொல்லாம விட மாட்டேன். ஏய் துளசி, எங்க மறைஞ்சிருக்க? வெளியில வா. ஏய் துளசி, இப்ப நீ வெளியில வர போறியா இல்லையா? இப்ப நீ வரல, உன் அம்மாவையும் தம்பியை நான் கொன்னுடுவேன். ஐயா அவங்கள காப்பாத்தணும்னா நீ வெளியில வா. பாடி. தலைவரே தலைவரே, நான் சொல்றத கேளுங்க. துளசி இங்க இல்ல. ஏய் சாவித்ரி, ரொம்ப நடிக்காத. எங்க துளசி? அவ இங்கதான் கண்டிப்பா எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. அவ வரலன்னா நீயும் உன் மவனும் உசுரோடவே இருக்க முடியாது. எங்கடி அவ? தலைவரே துளசி இங்க இல்ல, சத்தியமா அவ இங்க இல்ல தலைவரே. நான் சொல்றத கேளுங்க தலைவரே, சத்தியமா தலைவரே. சொல்றேன். துளசி இங்கதான் தலைவரை ஒளிஞ்சிருக்கா. இல்ல தலைவரே, சொல்லு, ஏங்கட்டியாவா? இல்ல தலைவரே. அம்மா